பரங்கிக்காய் அப்படின்னாவே ரொம்ப இனிப்பாக இருக்கும். இனிப்பா மட்டும் தான் சமைக்க முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்படி தான் சாப்பிட்ருப்போம். அதையுமே நம்ம நல்லா காரசாரமா நம்ம சமைக்க முடியும். இந்த காய வச்சே நம்ம மெயின் டிஷ்ஷாவும் சமைக்கலாம் நல்லா காரமா. இப்போ ஒரு ஃபேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் பொரிய போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துருவோம். நம்ம சேர்த்து இந்த 2மே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். தோலோடு போட்டால் நமக்கு முழுசு முழுசாக அப்படியே கரையாமல் கிடைக்கும். இப்போ நான் தோல் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் நல்லா. இந்த மாதிரி நாட்டு காயெல்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சிக்கோங்க. பரங்கிக்காயோட சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு செகண்டாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா பரங்கிக்காய் வெந்து வந்துடும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன். இப்போ பரங்கிக்காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அதோட பச்சை மிளகாய், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு நம்ம வேக வச்ச இந்த பரங்கிக்காயோட சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகாவுடைய காரம் உங்கள் வீட்டில் சாப்பிட்றத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஃபனுக்காக இருந்தால் கொஞ்சம் மைல்டாக தான் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்காக இருந்தால் கொஞ்சம் சுள்ளுறது தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சூப்பரான பரங்கிக்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வாழைக்காய் வறுத்துட்டு அதோட கருவேப்பிலை சட்னி அரைச்சிருந்தேன். 2மே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். பரங்கிக்காய் கிடச்சா செஞ்சு பாருங்கள்.